வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 11 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து தழைத்தோங்கி வளரும்படி செய்த தேவன், இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, புதிய பாடல்களை பாடுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், இசைக்கருகளை வாசிக்கிற நம்முடைய தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருதயங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய கிருபை எண்ணி பார்க்கிறோம், உம்முடைய தயவை எண்ணி பார்க்கிறோம், உம்முடைய இரக்கத்தை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 11 மாதங்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து போஷித்து வழி நடத்தி வந்திருக்கின்றார். இந்த 12ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சபையாய் கூடி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டும் நம்மை வழிநடத்தி வருகிறதாய் இருக்கிறது. அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவர். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை தோளில் சுமந்து கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த அற்புதமான புதிய மாதத்திலும் கூட நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். கடந்த மாதத்திலே வந்ததான வியாதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலும் கூட அவருடைய கரம் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்தி வந்ததாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே அவர் நமக்கு அவை எல்லாவற்றினின்றும் விடுதலையை கொடுத்து நமக்கு பலனை தந்த தேவனாய் அவர் இருக்கிறார். சோதனையான நேரங்களிலும் அவர் வலக்கரத்தை கொண்டு நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை தேவதாசர்கள் மூலமாய் பேசி நம்மை தைரியப்படுத்தி இந்நாள் வரை நம்மை நடத்தின இந்த தேவனை இந்த காலை வேளையிலே நாம் உற்சாகமாய் பாடி துதிப்போம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன்
தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே, வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே, விடுதலை தந்தார் பலனும் மீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே, விடுதலை தந்தார் பலனும் மீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே, சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே, வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே, வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம்.
கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை காத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்றி பலிகள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தராயிருக்கிறார். ஏன் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் கடந்து வந்த பாதைகள் மிகவும் மோசமானவைகளாய் இருந்த பொழுதும் அவை எல்லாவற்றினின்றும் அவர் நம்மை அவருடைய தோளின் மீது தூக்கி சுமந்து வந்த அவருடைய அன்பை நாம் மறக்கவே கூடாது. அதற்காக நாம் நன்றி செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவருடைய பாதுகாப்பு எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வெளியில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய கால்கள் சறுக்கிடுகிறதான நேரத்திலே அவருடைய கிருபை தாங்குகிறதா இருக்கிறது. அதற்காக நாம் நன்றி செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே நன்றி செலுத்தி நம் தேவனை ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம்
உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆமென் ஆமென். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த அற்புதமான 12ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே எங்கள் அனைவரையும் நீர் ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த எல்லா கரடு முரடான பாதைகளில் எல்லாம் தேவரீர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதே. எங்களுடைய வியாதியின் மத்தியிலே அப்பா நீர் இருந்து எங்களை தாங்கி உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்கி அப்பா பலனற்ற வேலையிலே பலனை தந்து தாங்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள் எங்களை சூழ்ந்துட்ட பொழுதும் தேவரீர் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கினதே, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தினதே, உம்முடைய வார்த்தை எங்களை உயர்த்தினதே. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஔஷதமாய், வல்லமையுள்ள வார்த்தைகளாய், ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளாய், விடுதலை அளிக்கக்கூடிய வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கன, மகிமை, மேன்மை அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குதத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு காலை வேளை இல்லையா? மாதத்தினுடைய முதல் தேதியிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்து நாம் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். வெறும் இந்த 1ஆம் தேதி மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் நாம் வரோம். 1ஆம் தேதி என்னென்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு நாளை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள்லாம் வைக்கப்படுகிறது. ஆகவே கடந்த 11 மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து, பராமரித்து, ஆசீர்வதித்து, போஷித்து, தழுத்தோங்கி வளரும்படி செய்திருக்கிறார். கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுக்கிறோம். நம்மோடு கடந்த மாதத்தை ஆரம்பித்தவர்கள பலர் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த 12ஆம் மாதத்தினுடைய முதல் தேதியிலே வந்து நிற்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தை. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கை மிக நீண்ட தூர பிரயாணம். அது இந்த வாழ்க்கை பிரயாணத்துல ஆண்டவருடைய உதவி, ஒத்தாசை, அவருடைய அனுக்கிரகம் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா வேணும். ஆனா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக பெரிய பெரிய மலைகள் வந்து நின்று விடுகிறது. வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு பிரச்சனைகள் வருகிறது. வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு சவால்கள் வருகிறது. நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு பெரிய புயல் வீசின மாதிரி குடும்பத்துல பல பிரச்சனைகள் வருகிறது. பண பிரச்சனைகள் வருகிறது, குடும்பத்துல தேவையில்லாத செலவுகள், இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு சில வேளைகளில் சில பிரச்சனைகளை நம்மளால சமாளிச்சிட முடியும். ஓரளவுக்கு நம்மளால சமாளிக்க முடியும். கொஞ்சம் பணம் இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அப்புறம் வேற சில பிரச்சனைகளை கொஞ்சம் அறிவு அதிகமாக இருந்தால், கொஞ்சம் அறிவு இருந்தால் போதும், சில பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, சவால்கள்லாம் இருக்குது, தடைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நுண்ணறிவு இருந்தால் அது கூட வந்து நம்ம சமாளித்து மேலே வந்துடலாம். ஆனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நம்முடைய மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம கிட்ட இருக்கிற பணம் அதுக்கு உதவி செய்யாது. பணத்தினால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, பணத்தினால ஆகாது. அது நம்முடைய கல்வி அறிவினால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, மலையை பெயர்க்க முடியாது. நம்முடைய நுண்ணறிவின் மூலமாக கூட அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளும் சில இருக்கு. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அது என்னுடைய ஆவினாலே ஆகும், உன்னுடைய பலத்தினால அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவினால அது ஆகும் அப்படிங்கிறாரு. பல விஷயங்கள் பாருங்க வாழ்க்கையில நம்ம சில நேரங்கள்ல கையை மீறி போயிடுது. நம்மலாம் ஒரு விதமா வளர்ந்துருப்போம். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனை வளர்க்குறதுன்றதே பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நிறைய ஞானம் வேணும், கடவுளோட உதவி வேணும், கடவுளோட ஒத்தாசை வேணும், பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் வேணும். இல்லைன்னா நம்மளால
நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்துல நம்மள பிள்ளைகள் நம்ம பாதுகாக்க முடியாது. கர்த்தருடைய உதவி வேணும், நமக்கு அவசியம் வேணும், ஒவ்வொரு நாளும் வேணும். அவருடைய வழிகாட்டுதல் வேணும், அவருடைய வழி நடத்துதல் வேணும், அவருடைய நடத்துதல் வேணும், லீடிங் வேணும், கண்டிப்பா கைடன்ஸ் வேணும், அவருடைய ஆலோசனை வேணும். ஏன்னா திரளான ஆலோசனைகள் அவர்கிட்ட இருக்கு. அப்ப நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள், நம்மளால இதை தீர்க்க முடியாது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால அந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது அப்படின்ற பிரச்சனையில இன்றைக்கு நீங்கள் அகப்பட்டு தவித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. அவர் சொல்றாரு, பலத்தினால் மல்ல, பராக்கிரமத்தினால் மல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஆவினாலேயே அப்படின்னு சொன்னா அவரை தவிர வேற யாரும் அதை பண்ணவே முடியாது. அவரை தவிர வேற யாரும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அவரை தவிர இந்த சவால்ல நம்ம ஜெயிப்பதற்கு வேற யாரும் உதவி செய்யவே முடியாது. சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், நண்பர்கள் கொஞ்சம் வந்து உதவி செய்யலாம். ஆனா அதெல்லாம் கூட எல்லா நேரமும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் உறவினர்கள் நம்மளை கைவிடுவாங்க, பல நேரங்களில் நண்பர்கள் கைவிடுவாங்க, பல வேளைகளில் இனஜன பந்துக்கள் கைவிடுவாங்க, நம்மகிட்ட நன்மை அனுபவிப்பாங்க, வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர்ல பாருங்க, அவர் நம்மோடு கூட இருந்து அரிய பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆவினாலேயே ஆகும்னு சொல்றாரு. என்னெல்லாம் அவர் பண்ணுவார், எப்படிலாம் அவர் செய்வார் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் உங்கள் மத்தியிலே தேவனோட வார்த்தையோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுகிறாருன்னா, ஒரு மாபெரும் விடுதலையை நமக்கு கொண்டு வருகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க போறேன் நான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆவினாலே ஆகும் சொல்றாரு. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ, எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார்னா நமக்குள்ள இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரு மனிதர்களுக்குள்ள வாசம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா பாவம் முற்றிலுமாக அகற்றப்படவில்லை, மூடப்பட்டிருந்தது. அதனால ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா அந்த டைம்ல ஆவியானவர் வருவார், அந்த வேலையை செய்து முடிப்பார், அப்புறம் போயிடுவார், அவ்வளவுதான். சிம்சோனை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தேவைப்படும் போது வந்தார். அந்த கர்த்தருடைய ஆவியானவரால, அவருடைய பலத்தினால அவன் ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பு எடுத்து அதனால 1000 பேரை கொன்று போட்டான். கர்த்தருடைய ஆவியானவரை அவனை நிரப்புனதுனால அவன் பலன் கொண்டு அவன் அவன் மேல கட்டப்பட்டிருந்த அகனி நாற்கயிறுகளை அறுத்து கொண்டு சும்மா சுலபமா அறுத்து கொண்டு வெளியே வந்தான். எவ்வளவு பெரிய விடுதலை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் நிரப்பும் பொழுது அவன் ஒரு பட்டணத்தினுடைய வாசல்ல நிலைக்கால்களோடு பேர்த்தெடுத்து தோல்ல வச்சுன்னு ஒரு மலை மேலேயே ஏற முடியுது. அவ்வளோ ஒரு விடுதலை, ஒரு பலம், அற்புதங்களை அவர் செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். பழைய உடன்படிக்கையின் காலத்துல அப்படிதான், எப்ப தேவையோ அப்போ வருவார், அந்த வேலையை முடிப்பார், அப்புறம் போயிடுவேன். ஆனா இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அவர் நம்முடைய ஆவியுடனே கூட இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உள்ள இருக்கிறாரு. நமக்கு உள்ள இருக்கிறாருன்னா விடுதலை எங்க இருக்குது? அவர் எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை அவர் தந்திருக்கிறார். முதலாவது விடுதலை என்னன்னா, பாவத்திலிருந்து நம்மளை முற்றிலும் அவர் விடுவித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில முதல் விடுதலையே அந்த பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அது இல்லாம வேற எதுவும் நடக்காது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து அவர் நிறைய இடங்கள்ல விடுதலையை தருகிறவராய் இருக்கிறார். பலருக்கு வீட்டுல பிரச்சனை, பலருக்கு குடும்பத்துல பிரச்சனை, பலருக்கு சரீர சுகமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். பலர் குடும்ப பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, என் புருஷன் மாற மாட்டாரா, என் மனைவி மாற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி
ஒரு பெரிய விடுதலைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து அவர், இந்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும். அவர் சொல்ற என்னுடைய ஆவியினால் ஆகும். அது நீங்க உங்களோட பலத்துல போராடினது எல்லாம் போதும், அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு என்னை நம்புங்க அப்படிங்கிறாரு. என் மேல விசுவாசத்தை வைங்க. ஆவியானவர் உள்ள இருக்கிறேன், நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். உங்களை வழி காட்டுறதுக்காக, உங்களை நடத்துவதற்காக, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக, தெய்வீக ஞானத்தையும் புத்தி கூர்மையும் அறிவாற்றலையும் தருவதற்காக, மதி நுட்பத்தை தருவதற்காக, நுண் அறிவை தருவதற்காக உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். அப்ப நான் இருக்கிற இடத்துல விடுதலை நிச்சயமாய் இருக்கிறது. அதனால உன்னுடைய கோபம், உன்னுடைய எரிச்சல், உன்னுடைய அந்த மாம்ச பிரகாரமான காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளி விட்டு, பொறாமை இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ன நம்ப அப்படிங்கிறாரு. உள்ளதான் நான் இருக்கிறேன், ஏன் நான் சொல்ற மாதிரி கேளு அப்படிங்கிறாரு, நான் சொல்ற மாதிரி நடன்றாரு. பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கையில ஆவியானவர் ரொம்ப அருமையா வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது, பேதுரு சாப்பாடு ரெடி பண்றதுக்குள்ள மேல போய் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆவியானவர் அவனோடு கூட பேசுறார், தரிசனங்களை கொடுத்து அவர் பேசுறாரு. 3 பேர் உன்னை தேடின்னு வந்திருக்காங்க, எதுக்கும் சந்தேகப்படாத, நீ அவங்களோட போ அப்படிங்கிறாரு. எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் பிலிப்பு வழி நடத்துகிறார். ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அவர் சொல்ற கந்தாகி என்ற மந்திரி போற அந்த இதுல போய் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. வனாந்திரத்துக்கு போ அப்படிங்கிறாரு. ஆவியானவர் வழி நடத்துறாருங்க. இன்னைக்கும் அவர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். என்னன்னா, நம்ம வெளிய பதிலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஊழியத்தை எப்படி செய்யறது, எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது, நெருக்கடிகளை எப்படி சமாளிப்பது அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் திகிலும் ஒரு நிலையற்ற தன்மையும் நமக்குள்ள வந்துடுது. பாருங்க, என்ன ஆக போதோ தெரியல. இவ்வளோ நாள் நான் அப்பா அம்மாவுடைய நிழலில் நான் வாழ்ந்துட்டேன். இப்போ கல்யாணம் ஆக போகுது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. குடும்பத்தை நான் நடத்தணும், நிறைய பண தேவைகள் வரும், நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள். குடும்பத்தை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடத்தணும், நிறைய அதை இஷ்யூஸ் வரும். நான் என்ன பண்றது ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? பலத்தினாலும் கிடையாது, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலேயே ஆகும். என்னுடைய ஆவினாலே ஆகும் அப்படிங்கிறாரு. அவருடைய ஆவியானவர் நமக்கு உள்ளதான் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது சொல்றாரு, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட தங்கியிருக்க முடியான வேறொரு தேற்றளவான பலனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றார். என்னன்னுக்கு அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். நம்ம தான் ரியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை சிந்தித்து பார்க்கணும், தியானித்து பார்க்க வேண்டும். ஆவியானவரே, நீர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசுக்குள்ள இருந்த போது அவர் என்ன பண்றாரு? இயேசு போறாரு, தொடர்றாரு, சுகம் உண்டாகிறது, பலவீனெல்லாம் மாறுகிறது. பேதுருனுடைய மாமியின் கையை பிடிக்கிறாரு பாருங்க, தொட்டார், அவ்வளவுதான், ஜுரம் நின்று போயிடுச்சு, ஓடியே போயிடுச்சு. அது பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்கு விடுதலை உண்டு. வியாதியிலிருந்து விடுதலை அவர் தருகிறார். பெரிய பெரிய பாவங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவரான காரியங்கள் கைகூடி வர ஆரம்பிக்கும், காரியங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். பாருங்க, உங்களுடைய பலத்தினாலே செய்து முடிக்க முடியாதவர்களெல்லாம் தேவன் செய்து முடிப்பார். அவரை நம்புங்க. உள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனையில கணவன் மனைவி உறவுல ஏற்படுகிற விரிசல் சரி செய்யறதுக்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாரு. இவ்வளவு நாள் நான் என்னுடைய முயற்சியில, என்னுடைய பலத்துல போராடிட்டேன். கடந்த 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக என் பலத்துல போராடி பண்ணிட்டேன், ஒன்னும் முடியல. என்னென்னமோ யுக்திகளை கையாண்டு பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனத்தை நான் கேட்டிருக்கேன். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவர் விடுதலை தருகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த விடுதலை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. என்னோட வாழ்க்கையிலே விடுதலை, வேலையில விடுதலை, வீடு அதுல விடுதலை, குடும்பத்துல விடுதலை, சரீர சுகத்திலே விடுதலை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, பலருக்கு தூக்கமே வராம ஒரு பிரச்சனை, படுத்த தூக்கமே வருதில்லை. ஏன்னா எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய யோசனை, தூக்கம் வர மாட்டேங்குது. அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை அவர் தருகிறவராக இருக்கிறார். அன்றாடம் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் ஒரு பெரிய விடுதலை அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார்.
ஆவியானவர் பலமா இறங்குறாரு. அவர் பாருங்க, அவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு நபர் தான். ஆனா அவர் வரும்பொழுது பலத்த காரியங்கள் நடக்கிறது. வெறும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு, பிரச்சனைகளை போக்குறதுக்கு அதுக்கு மட்டும் கிடையாது. அரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆவியானவர் பலமா இறங்குறார். முதல் ஆவியானவர் இறங்குனார் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்பதான் முதல்ல ஆவியானவர் அங்க இறங்குறார், உலகத்துல ஊற்றப்படுகிறார். என்னென்னைக்கு இருக்கும்படி வர்றாரு அவர். எப்படி வர்றாரு? அவருடைய வருகையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி. முழக்கம்னா என்ன, எதுக்கு சொல்லுவாங்க? சும்மா லேசான ஒரு குரலுக்கு முழக்கம்னு சொல்ல மாட்டாங்க. காற்றே பார்த்தீங்கன்னா லேசான காற்றுல பலத்த காற்று. எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வீசினாரு தெரியல. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகு. சடுதி இல்லை அப்படின்னா திடீரென்று அல்லது உடனே ஒரு பெரிய சீக்கிரத்தில் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. 2:3 வாசிக்கிறேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வரும்பொழுதே அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை காமிச்சிட்டார். பவர்ஃபுல் ஆவியானவர். அவர் ரொம்ப பலமாய் இறங்குவார், கிரியை செய்வார். நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, நமக்கு விரோதமா பலர் எழும்பும் போதெல்லாம் கூட நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நான் என்ன பண்றது, நம்ம பேசாம இருந்துடலாமா, அங்க போகாம இருந்தலாமான்லாம் கூட யோசிக்கலாம். இல்ல, ஆவியானவர் சொல்றாரு, நான் பலமா இறங்குறேன், கிரியை நடப்பிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அப்ப ஆவியானவர் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய பலத்தினால செஞ்சு முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் கூட ஆவியானவர் செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் செஞ்சு முடிப்பார் கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க எதை பத்தி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் ஆவியானவர் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கும் பொழுது அவர் அதை செஞ்சு முடிப்பாருங்க, கண்டிப்பா முடிப்பாரு. சிறுவேல் ஜனங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க கலங்கி தவிக்கிறாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன், என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க சுய பலத்தினால ஏதாவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. என்ன பண்றது? கலங்கி கொண்டு இருக்கிறார்கள், தவித்து கொண்டு இருக்கிறார்கள். நேரம் ஓடிக்கொண்டே இருக்குது. ஒரு வினாடியும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நீங்க கூட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ரொம்ப விலையேற பெற்றதா இருக்கலாம். நேரம் ஓடிக்கொண்டு இருக்கலாம். இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா, இதுல இருந்து விடுதலே இல்லையா என்று தவித்து கொண்டு இருக்கலாம். பாருங்க, ஒரு நொடி பொழுதுல அவ்வளோ பெரிய பிரச்சனைய கர்த்தர் சும்மா சுலபமா அவர் தீர்த்து வச்சிட்டாரு. ஆனா எப்படி செங்கடல் பிளந்தது? மோசே தன்னுடைய கோலை நீட்டும்படி சொன்னான். நீட்டும் போது என்ன நடக்குதுன்னா, 78ஆம் சங்கீதத்துல சொல்கிறது, கர்த்தர் கீழ்காற்றை வர பண்ணார். அங்க சமுத்திரம் 2ஆ பிளந்தது. பாருங்க, சும்மா லேசா அடிக்கல. சமுத்திரத்தை 2ஆ பிளக்கணும்னா எப்பேற்பட்ட காற்று வீசி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் 2 பக்கம் ஒரு பெரிய ஒரு ஜாயிண்ட் மாதிரி நின்று 2 பக்கம் தண்ணீர் மதில் போல நிற்கும்படி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்களோ, சிலர் பார்த்தீங்களா வெளியே நல்லா இருப்பாங்க, விசுவாசத்தோட பேசுவாங்க, நிறைய விசுவாசம் உண்மையாவே அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஒன்றும் அவிசுவாசிகள் கிடையாது, விசுவாசம் இருக்கும் நிறைய. ஆனா தங்களால ஒன்னு செய்து முடிக்க முடியாத செயலற்றவர்களை போல அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இல்ல, உங்களுக்கு உள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க வீக்கா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் பலத்த செய்கைகளை, அற்புதங்களை செய்கிற ஒரு ஆவியானவரா இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நிச்சயமாய் விடுதலை இருக்குங்க. உங்களுக்கு உள்ளவே அந்த விடுதலை இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். இரண்டாவது, இந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் கர்த்தர் சொல்றாரு. அவருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. எஸ்ஐயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது, இங்க ஆவியானவர் சும்மா ஒரு கொடியை பூச்சி ஏத்துற மாதிரியும், சத்துரு ரொம்ப பவர்ஃபுல்லா வெள்ளம் போல வர மாதிரியும் இங்க வந்துட்டு இருக்குதுங்க. அது அப்படி கிடையாது.
இது உண்மையா எப்படி வரணும்னா, சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் வெள்ளம் போல, ஒரு பெரிய சுனாமி போல வருகிறார். அதுதான் கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷனா இருக்க முடியும். சத்துரு வந்து வெள்ளம் போல வரானா, சுனாமி மாதிரி. சுனாமி பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் நமக்கு சுனாமினா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மொபைல் இருக்கு, யூடியூப்ல போய் போட்டு பார்த்தா தெரியும். அந்த சுனாமி எப்படி வருது, சும்மா லேசாக வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரை கிட்ட வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக வருது. கரையை மோதி அடிக்குது, நகரத்துக்கு உள்ள பிரவேசிக்குது, பெரிய பெரிய கட்டடங்களை தரைமட்டமாக்குறது. என்ன இருந்தாலும் அதெல்லாம் அடிச்சுன்னு போகுது. அதில் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு சொரட்டின்னு போயிடுது அப்படியே. அதான் சுனாமி. சத்துரு வரும்பொழுது, அவன் வரும்பொழுது ஆவியானவர் சுனாமி மாதிரி வருகிறார். ஆவியானவர் என்ன பண்றாரு, கொடி ஏற்றுகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சத்துரு வரும்பொழுது இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்றது, எங்க போறது, யார்கிட்ட கேட்கறது, எப்படி இந்த பிரச்சனை தீரும். பல நேரங்களில் நம்மளால ஜெபிக்க முடியாது, வேதத்தை கூட வாசிக்கவும் முடியாது. சதா இந்த பிரச்சனையே நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் சுனாமி மாதிரி வர்றார். சுனாமி மாதிரி வந்து அந்த சத்துருக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் பிசாசு போராடுங்கிறான். அவன் வந்து ரொம்ப கெட்டவன். பிசாசு ரொம்ப ரொம்ப மோசமானவன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவரோ அந்த அளவுக்கு பிசாசு மோசமானவனா இருக்கிறான். அவன் பல தடைகளை ஊழியத்தில் கொண்டு வருவான். பல இன்னல்களை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். பல விதங்கள்ல இன்னல்களையும் இடையூறுகளையும் தடைகளையும் நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கொண்டு வரான் பாருங்க. பல பண பற்றாக்குறைகளை கொண்டு வரான், தரித்திரத்தை கொண்டு வருகிறான், பல இடையூறுகளை கொண்டு வருகிறான். இப்படிலாம் வரும்பொழுது பல நேரங்கள்ல நம்ம சுற்றிலும் ஒரே இருளா இருக்குது. ஏன் எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது? நமக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, இந்த விசுவாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிடுது. எல்லாராலும் நம்ம கைவிடப்பட்டது போல ஆயிடுறோம். நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும் பாருங்க, வாழ்க்கையில கண்டிப்பா வரும். நான் நிறைய நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அனுபவிச்சிருக்கேன். எல்லாராலும் கைவிடப்பட்டுருவோம், எல்லாரும் நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட நம்மளை கைவிட்டு, நம்மள நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம மூலமா பெற்றவர்கள் கூட நம்மளை கைவிட்டு நம்மளை அம்போன்னு விட்டு நிற்பாங்க. நம்ம என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம இருக்கணும். பல சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது தமிழ்ல நம்ம சென்னை பாஷையில் அம்போன்னு நிக்கிற மாதிரி இருக்கணும். யாரும் இல்லாம உதவியற்றவர்களாக, நம்ம நேசித்தவர்களாம் கூட நமக்கு எதிராக செயல்படுகிறது போல அந்த ஒரு இருள் சூழ்ந்து இருக்கலாம். ஏன்னா பிசாசு அந்த நேரங்கள்ல போராடுகிறான். நம்மளால ஜெபிக்கவே முடிய மாட்டேங்குது, வேதத்தை வாசிக்கவே முடிய மாட்டேங்குது. நான் சொல்றேன், அப்பெல்லாம் நம்ம தனியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சத்துருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார், நாம் வெற்றி அடையும்படி செய்கிறார், நம்மள வெற்றி சிறக்கிறவர்களாக ஆக்குகிறார். பெரிய அற்புதமான காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு பாருங்க. அப்ப ஆவியானவர் நம் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டுன்ற மட்டும் இல்ல, அவர் சத்துருக்கு விரோதமாக எதிர்த்து போராடுகிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு உள்ள இருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறார். விடுதலையை கொடுக்கறது மட்டும் இல்ல, நமக்காக ஒரு சத்துருக்களை எதிர்க்கிறவராக இருக்கிறார். நான் சொல்றேன், சத்துரு ஒருவேளை சூழ்ந்திருக்கலாம், இருள் சூழ்ந்திருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில உங்களை சூழ பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் நம்பினவர்களாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, எல்லாரும் கைவிட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறது இல்லை, உங்களை விட்டு விலகிறதே இல்லை. ஆவியானவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார். நீங்க நினைச்சுக்காதீங்க இருள் தான் சூழ்ந்தது எங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஆவியானவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார். அவர் உங்களை சத்துரு உங்களை தொட விடவே மாட்டான் பாருங்க. காரியங்கள்லாம் வந்து நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கலாம், கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்கலாம், வாய்ப்புகள்லாம் நழுவுற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், திட நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். ஆவியானவர் உள்ள இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், உங்களை தப்பு வைப்பார். அவர் உங்களை விடுதலை ஆக்கிறவர் மட்டும் கிடையாது, அந்த பிரச்சனைகளின் நடுவில் இருந்து சத்துருவை எதிர்த்து அவனை ஜெயித்து உங்களை பத்திரமாய் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வழி ரெண்டு வழி தான். அவருக்கு கோடிக்கணக்கான வழிகள் தெரியும். எப்படி அதுல இருந்தெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுன்னா அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. பல நேரங்களில் ஜனங்க நம்மளுக்கு விரோதமா எழும்பி நம்மளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்லாம் விரும்புவாங்க பாருங்க. காரணமே இல்லாம பகைக்கிறவங்களாம் கூட இருக்காங்க.
அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அந்த மாதிரி தனியா விடுறதே எதுக்குன்னா, எல்லாரும் கை விடுவாங்கப்பா, கண்டிப்பா ஒரு நாள்ல டெஃபினட்டா எல்லாரும் கை விடுவாங்க. நான் மட்டும்தான் உன்னோட கூட இருப்பேன், நான் மட்டும்தான் என்னன்னைக்கும் உன்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருப்பேன், நான் மட்டும்தான் உங்களோட இருப்பேன், நான் மட்டும்தான் உன்னுடைய சோர்ஸ், என்ன மட்டும் நீ நம்பு, வேற யார் மேலும் நம்பிக்கை வச்சிடாதன்றதுக்கு அடையாளமாக தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் நம் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது சத்துருவுக்கு எதிர்த்து நின்று அவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது எவ்வளோ முறை சத்துரு இவர்களெல்லாம் கொல்லணும்னு நினைச்சாங்க. ஏன் மோசேவே கொல்லணும்னு நினைச்சாங்க? சத்துரு எவ்வளோ பெரிய சுனாமி மாதிரி வராம பாருங்க. 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லி அந்த பார்வோன் கட்டளை எடுக்கிறாங்க, ராஜா கட்டளை எடுக்கிறான். ஆனா மோசேவை தப்பு வைக்கிறா. எவ்வளவு அற்புதமா தப்பு வச்சார் பாருங்க. ராஜா விரோதமா யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? ஆனா பலவீனமான பெண்கள்னா நான் சொல்றது அவங்க வந்து சரீர பலன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப சீக்கிரத்துல நொறுங்கி போகக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெண்களை கொண்டு, மருத்துவச்சிகளை, நர்சஸை கொண்டு மோசேவை தப்பு வைக்கிறார். இயேசுவை கொலை பண்றதுக்கு ஏறுவது முயற்சி பண்றான் பாருங்க. அவங்க சாஸ்திரியை சொல்லன்னு சொல்லிட்டு இயேசுவே தீர்த்து கட்டுறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். கண்டுபிடிக்க முடியல, எவ்வளவு காலம் இருக்கும்னு தெரிஞ்சு கணக்கு போட்டு 2 வயசுக்கு உட்பட்ட மொத்த குழந்தையும் ஆண் பிள்ளைங்களாம் கொல்லுங்கன்னு சொல்லிடுறான். எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு பாருங்க. அப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள்லாம் வரும்பொழுது கர்த்தர் அற்புத விதமாக நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்காக அவர் தேவ தூதர்களை அனுப்புவார், உங்களை தப்பு வைப்பார், விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வரும். இன்னைக்கு ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருள் இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா உண்மை என்ன, சத்தியம் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவுக்கும் அவர் எதிர்த்து நிற்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப ஒண்ணு, அவர் விடுதலை ஆக்குறாரு, பாவத்திலிருந்து விடுதலை, மற்ற எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். 2வது, நமக்கு எதிராக வருகிற சத்ரு எதிர்த்து நின்று நமக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தருகிறார். 3வது, இந்த என்னுடைய ஆவினாலேயே ஆகம்னு சொல்லும்பொழுது அது என்ன மீனிங்கை தருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவருக்கு நாம் சாட்சிகளாய் நிற்போம். கண்டிப்பா நிற்க முடியும். சாட்சிகளா இருக்கணும். இந்த உலகத்துல எது வந்தாலும் சரி நிக்கணும், சாட்சிகளாய் நிற்க வேண்டும். பாருங்க, அன்னைக்குதான் சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையில போட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் அது நடக்குது. ஒரு பெரிய மிஷினரிய ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்துல அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஒரு வேன்ல வச்சு உயிரோட கொளுத்துட்டாங்க. சாட்சிகளா இருந்தார்கள். இப்பவும் நம்மளால சாட்சிகளாய் இருக்க முடியும். இயேசு சொல்றாரு, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு. இப்ப சாட்சிகளா இருக்க முடியும். சாட்சிகளை இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்குறார், பலனை கொடுக்குறார். எத்தனையோ பேர் மரணத்தின் விளிம்புல அவங்களை கொண்டு வந்து நிக்க வச்சு, இயேசுவை மறுதலிச்சா உனக்கு உயிர் பிச்சை தரேன், இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன்னு சொல்லும்பொழுது கூட அவர்கள் சாட்சிகளாய் மரிக்கிறார்கள், ரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, உள்ள பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்பொழுது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. எந்த பயமுறுத்தலுக்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணிய முடியாதுன்ற அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். தானியேல் எடுத்து பாருங்க, தானியேல் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல ஆனா தூக்கி சிங்க கெபியில போடுறாங்க. யாரும் எந்த தெய்வத்தை நோக்கியும் ஜெபிக்க கூடாது, ராஜாவை மட்டும்தான் நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தானியேல் அதுக்கெல்லாம் கீழ்ப்படியில. அந்த ராஜாவு கட்டளை இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட அவர் எருசலேமுக்கு நேரா ஜன்னலை திறந்து வச்சுட்டு 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறாரு. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பயம் இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய ஒரு பவர் எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தை கொடுக்கிறார். மரணத்தின் விளிம்புல கூட போல்டா பேசுறதுக்கு நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். சாட்சிகளா இருக்க அவர் உதவி செய்கிறார். அவருக்கு நம்ம சாட்சிகளாய் இருக்க முடியும். சவுல் எடுத்துக்கோங்க, பெரிய ஒரு கிறிஸ்தவத்துக்கே விரோதமாக அவன் காரியங்களை செய்கிறான், இயேசுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறான். ஆனா அவனை மிகப்பெரிய ஒரு சாட்சியாக கர்த்தர் ஆவியானவர்
மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவனை ஆண்டவர் தொடுகிறார். தொட்ட உடனே அவன் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக உடனே மாறுகிறான். அவன் போய் அனனியா போய் ஜெபம் பண்ண உடனே அவன் கண்கள்ல இருந்து மீன் செதைகள் போல விழுகிறது. விழுந்த உடனே அவன் குணமடைகிறான். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறான். நிரப்பப்பட்ட உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கிறான் எழுந்துச்சு. அதுக்கப்புறம் போஜனம் பண்ணி பலப்படுறான் அது சரீரத்துக்கு. அப்புறம் பரிசுத்த ஆவியினால பலப்படுகிறான். பலப்பட்டு அவன் போய் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி பாருங்க. கர்த்தருக்கு விரோதமா செயல்பட்ட ஒரு ஆளை எடுத்து அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தினால அவனை கழுவி ஆவியானவர் அந்த பாவங்களிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி அவனை ரட்சித்து மீட்டெடுத்து அவருக்கு சாட்சியாக பிரசங்கம் பண்ண வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. சவுல அவர் பவுலா மாற்றி அவனுடைய கேரக்டரை மாற்றி அவனை சாட்சிகளாக இருக்க வைக்கிறார். அநேகர் பாருங்க இன்றைக்கு தங்களுடைய குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்னோட பிள்ளை கண்ணெதிர்க்கு கெட்டு போய் கொண்டிருக்கிறதே, என்னோட பிள்ளையினுடைய வாழ்க்கை கண்ணெதிரவே சீரழிந்து கொண்டிருக்கிறதே, என்னால ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், ஆவியானவர் அந்த பிள்ளைங்களுடைய கேரக்டரையே மாத்துறாருங்க, சேஞ்ச் பண்றாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. ஆவியானவரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகள் நிச்சயமாய் வருவார்கள், திரும்ப வருவார்கள். இன்னைக்கு ஒருவேளை அவர்கள் கை நழுவி போற மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பேச்சை கேட்காத மாதிரி இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஆவியானவர் கொண்டு வருவார். அதற்கான அஜெண்டாஸ் அவர் வச்சிருக்கிறாருங்க. அந்த காலகட்டத்தில் சரியா கொண்டு வருவார். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக, அவர்களுடைய கேரக்டருக்காக, அவர்கள் இந்த உலகத்துல சுடர் விட்டு பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பார்கள். நிச்சயமா இருப்பார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வார்கள். கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம் நீங்க பிள்ளைகளை பற்றி. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எந்த அளவுக்கு நீங்க துக்கத்துல மூழ்கி இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பிள்ளைகளை குறித்தும் அவருடைய எதிர்காலத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் அவருடைய கேரக்டர் குறித்தும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அதை விட கோடி மடங்கு அதிகமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார். அவருடைய பிள்ளைகளை எடுத்து சாட்சிகளாக கர்த்தர் நிறுத்துவார். இன்றைக்கு ஒருவேளை கை மீறி போன மாதிரி இருக்கலாம், ஆனா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து அவர்களை திரும்பவும் வணைகிறவராக இருக்கிறார். பேதுரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேதுரு மீன் பிடிக்கிறவனா இருக்கிறான். படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப பேதமை உள்ளவர்கள், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அந்த மீன் பிடிக்கிற அந்த பேதுரு எடுத்து ஆவியானவர் என்ன பண்றாரு பாருங்க, அவனை நிரப்புறாரு, ஆவியினாலே நிரப்புகிறார். இவன் சாதாரணமான ஒரு ஆள் தான், படிக்காதவன், மீன் பிடிக்கிறவன். ஆனா அவனை எடுத்து சாட்சியாக நிறுத்துகிறார். மிகப்பெரிய ஒரு சாட்சியா நிறுத்துறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அவனை பத்தி வருது பாருங்க. பேதுரு என்ன மாதிரி மாத்துறான்னு. எப்ப பார்த்தாலும் கடல்ல போய் மீன் பிடிக்கிறது தான் அவனோட முக்கியமான தொழில். கவுச்சி நாத்தடிக்கும் அவன் மேல, கிட்டே யாரும் போகவே முடியாது. எப்பவுமே உப்பு காத்துல தான் இருந்திருப்பான். அவன் முகம்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அழகா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனா அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்து ஆவியானவர் எப்படி வணைந்திருக்கிறார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு ஒரு பெரிய போல்ட்னஸை கொடுக்குறாரு. நான் என்ன மறந்துடுவேன். ஒரு வேலைக்காரி கேட்கிறா, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன். ஐயோ, எனக்கு அவர் தெரியவே தெரியாது, சபிக்கும் சத்தியம் பண்ணான் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்து, பேதமை உள்ளவனை எடுத்து ஆண்டவர் தைரியத்தை கொடுக்குறாரு. ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குறாரு. பேசுறதுலே ஒரு பெரிய தைரியம். பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள். இவங்க யாருன்னு சின்ன வயசுல இருந்து இவங்க கூட வளர்ந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவங்க படிப்பறியாதவங்க, ஸ்கூல் பக்கமே போகாதவங்க, சின்ன வயசுல இருந்து கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்பா கூட. பேதமை உள்ளவர்கள், எதை சொன்னாலும் நம்பக்கூடியவர்கள். அந்த மாதிரி ஒரு ஆளுக்குள்ள எப்பவுமே பயந்தாங்கொழிகள். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஒரு 50 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். என்ன வேலைக்காரி சொல்றேன், நீ பேச்செல்லாம் கலிலேன மாதிரி இருக்குது. ஐயோ இல்லைங்க, நான் கிடையாது, அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். அவ்வளோ பயந்த ஒரு ஆளு இன்னைக்கு தைரியமா பேசுறான்.
பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இயேசுவோட 3 வருஷம் இருந்தாங்க. ஆனா இங்க 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். கூடவே உனக்கு ஒரு பெரிய போல்ட்னஸ், அது சாட்சியா நிக்கணும். இப்போ எத்தனை பேர் பயமுறுத்தினாலும் சரி, இல்ல தைரியமா நிக்கிறான். என்ன பயமுறுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாகடிக்கிறதுக்கு பயமுறுத்துறாங்க. 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஒன்றும் கிடையாது, இயேசுவை பிரசங்க மாட்டேங்க, அவர் உயிர்த்தெழுதல பிரசங்க மாட்டேன்னு சொன்னா வீட்டுக்கு போயிருக்கலாம். அதெல்லாம் முடியாதுன்ட்டான். நீ என்ன பண்ணாலும் சரி நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 17ஆம் வசனம் 4:17. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசும் போதிக்கும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். உறுதியா பயமுறுத்தணும்னு கட்டளையிட்டாங்க. 19ஆம் வசனம் சொல்லுது, பேதுரும் யோவானும் அவர்களை பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதுக்கு பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. என்ன மாதிரி ஒரு தைரியம், எவ்வளவு பெரிய ஒரு போல்ட்னஸ், அவ்வளவு பெரிய ஒரு தைரியம். அவன் சாட்சியா நிக்கிறான். முடியாது, உனக்கு கீழ்ப்படி முடியாதுன்னு சொல்றான். நீ சொன்ன நான் நிறுத்த முடியாது பிரசங்கத்தை, கண்டிப்பா நான் பிரசங்கம் பண்ணுவேன். உயிர்த்தெழுதல் நான் கண்டிப்பா பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நான் நேரில் பார்த்திருக்கேன். இதை பிரசங்கம் பண்ணாம இருக்க முடியாதுன்றான். எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள். முதல் வசனத்தை பார்க்கும்பொழுது அங்க ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன், சதுசேயர், இவங்களுக்கு எதிராக தான் இவங்க இதெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப சாதாரணமானு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல அவர்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மேம்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துகிறாங்க. பயமுறுத்தினோன்னு சும்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? வந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இவங்க பயமுறுத்தலாம், நீங்க கவனிங்க. உங்களுடைய பிள்ளையாகிய இயேசுவை கொண்டு அவருடைய நாமத்தினால் எவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சீங்க. அதனால உங்களுடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு இந்த வசனத்தெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு எங்களுக்கு தைரியம் வேணும்னு தைரியத்துக்காக பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. 31ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்து இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு, நல்லா கவனிங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சாட்சியா இருந்தாங்க. என்ன ஒண்ணா வரட்டும், நாங்க தேவ வசனத்தை தைரியமா போதிப்போம். யாரோட பயமுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம், இணங்க மாட்டோம். கண்டிப்பா நாங்க பிரசங்கம் பண்ணுவோம். என்ன மாதிரி ஒரு சாட்சி பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்குது, ஒரு பெரிய பவர் கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு பெரிய போல்ட்னஸ் கிடைக்குது. நான் சொல்றேன், அநேகர் உங்களை பயமுறுத்தலாம், உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன், பதவி இறக்கிடுவேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நிறைய பேர் பயமுறுத்துறாங்க பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. ஏன்னா அவங்க நம்மளோட பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க, நம்மளுடைய பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கலாம், அவங்களாம் பயமுறுத்தலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு உள்ள இருக்கிறார். இந்த பயமுறுத்தலாம் கவனிங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுப்பார். நான் சொல்றேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை தைரியமா இருங்க, சாட்சியா இருக்கணும். நம்ம கடைசியாக ஒன்று வாசிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் வரும்போது என்னெல்லாம் நடக்குது, என்ன பண்றாரு. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். இதை பார்த்து நாம் முடிப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சொல்றாரு, என் ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பாருங்க, அவர் ஆவியை ஊற்றும் பொழுதே ஆவிக்குரிய செல்வங்களான சமாதானம், செழிப்பு, செல்வம் எல்லாமே உள்ள வந்துடுது. ஒரு பெரிய ஆவிக்குரிய செழிப்பு நமக்கு உண்டாகிறது. ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் என்ன ஆகும்? அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். அலறி செடிகளைப் போல வளருவார்கள்.
வேகமாக வளர்ச்சி அடைகிறது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். ஏன்னா ஆவியானவர் தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேலும் உங்களுடைய சந்தானத்தின் மேலே ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அவர் ஊற்றுகிறார். அவர் ஆவியானவரை ஊற்றும் பொழுது ஆசீர்வாதம் வருகிறது. பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள், படிப்பில் சிறந்து விளங்குவார்கள், தொழிலில் ஒரு விசேஷித்த கிருபை உங்களுக்கு கிடைக்கிறது, ஊழியத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி அவர் தருகிறவராக இருக்கிறார், தனிப்பட்ட வாழ்க்கையை செழிப்பாக்குறார். ஆவியானவர் வரும்போது ஆசீர்வாதமும் கூடவே வருதுங்க. இது ரெண்டும் பிரிக்கவே முடியாது. அவ்வளவு அற்புதமாக அவர் செய்கிறார். 1ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல நாம வாசிக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இப்ப நம்ம ஏசாயா 44 நம்ம வாசித்தது பாத்தீங்கன்னா 44:4, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள நீர்க்கால்களின் கண்டினியூஸ் சப்ளை. 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, இந்த மாதிரி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து எழுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், செய்யறது எல்லாமே வாய்க்கும் என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், நீங்க செய்யற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண ஆவியானவர் உதவி செய்வார் நிச்சயமா. எப்படி? பலத்தினால கிடையாது, பராக்கிரமத்தினால கிடையாது, அவருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். நான் சொல்றேன், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இந்த ஆண்டை ரொம்ப வெற்றிகரமா முடிப்போம், தைரியமா முடிப்போம், ஆசீர்வாதத்தோட முடிப்போம். இந்த ஆண்டை புதிய ஆண்டில் அதே மாதிரி பிரவேசிப்போம், தைரியத்தோடு பிரவேசிப்போம். பயந்து நடுங்கின்னு இல்லை, திகில் பிடிச்சவங்களா இல்லை, எதிர்காலத்தை நினைச்சு குழம்பி போனவர்களாம் இல்லை, தெளிவோடு நுழைவோம். அடுத்த ஆண்டுல புதிய ஆண்டுல பிரவேசிப்போம், தைரியமா பிரவேசிப்போம். ஏன்னா ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு, அவர் என்னன்னைக்கும் அங்கதான் இருப்பாரு. அங்க அவர் இருந்தாருன்னா, நமக்குள்ள இருக்கிறாருன்னா, அவர் எங்கேயும் அங்கதான் விடுதலை உண்டு. அவர் எங்கோ அங்க பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து விடுதலை, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. சத்துரு நமக்கு விரோதமாக வரும்போது ஆவியானவர் வெற்றி கொடியை ஏற்றுகிறார். சுனாமி மாதிரி சத்துருக்கு எதிராக வர்றாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தங்களுக்கு விரோதமா ஆவியானவர் வர்றாரு. இல்ல, சத்துருக்கு விரோதமா தான் அவர் எழும்புறாரு. அது மட்டும் இல்ல, எல்லா நேரங்களிலும் நம்மளை சாட்சியா விளங்க பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் நம்மளை செழிப்பாக்குறாரு. அவர் சொல்றாரு, சந்ததி மேல் என் ஆவியும் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சும்மா சொட்டு சொட்டா இல்ல, ஊத்துறன்றாரு. ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சி கீழே போய் நின்னா எப்படி தபதபன் தண்ணி ஊத்துமோ அந்த மாதிரி அவர் சொல்ல ஊத்துவேன். நான் பக்கெட்ல மொண்டு ஊத்தல, நீர்வீழ்ச்சியில இருந்து ஊத்துற மாதிரி, ஒரு டேம திறக்கிற மாதிரி ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஊற்றப்பட்டாரு. அப்பயே இந்த அவர் வந்துட்டாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அப்பயே இந்த ஆசீர்வாதம் உள்ள வந்தாச்சு, செழிப்பு வந்தாச்சு, ஞானம் வந்தாச்சு, புத்தி கூர்மை வந்தாச்சு. இப்ப என்னன்னா உள்ள நோக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், அவர் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஆவியானவர் நம்புங்க, அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டுன்னு நம்புங்க. உள்ள தொழில வியாபாரத்துல ஒரு பெரிய விசேஷத்தை கிருபையை கர்த்தர் தருவார். சின்னதா நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சின்னதா நீங்க ஒரு டியூஷன் ஆரம்பிச்சிருக்கலாம், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சின்னதா ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருக்கலாம், இட்லி கடை ஆரம்பிச்சிருக்கலாம், கர்த்தர் உங்களை அதை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஏன்னா ஆவியை ஊற்றுகிறவர் ஆசீர்வாதத்தையும் ஊற்றி இருக்கிறாருங்க, உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பெருக்கம் உண்டாகிறது, ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பலுகு பெருகுதல் உண்டாகிறது, ஆசீர்வாதம் எங்கெல்லாம் ஊற்றப்படுது அங்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படுற இடத்துல சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்ற, உண்ட பலத்தினால இவ்வளோ வருஷம் போறான்னு விட்டுரு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன நம்பு, என் மேல விசுவாசத்தை வை. பலத்தினால் கிடையாது, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே நிச்சயமா ஆகும் அப்படிங்கிறாரு. கர்த்தர் உங்களுடைய வேலையை வாய்க்க பண்ணுவார், வருமானத்தை வாய்க்க பண்ணுவார், பதவி உயர்வை வாய்க்க பண்ணுவார். ஆசீர்வாதத்தை ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய ஆவியை ஊற்றும் போது ஆசீர்வாதத்தையும் சேர்த்து ஊத்திட்டு இருக்காம நான். ஒவ்வொரு முறை நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், செழிப்பானவர்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். என்னுடைய சந்தானத்தின் மேல, என்னுடைய சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுகிறார், சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அவர்கள் நன்றாக இருப்பார்கள், நன்றாக வளருவார்கள், நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அலறி செடிகளை போல அவர்கள் வளருவார்கள், வேகமா வளருவார்கள் என்று நாம விசுவாசிக்கணும். நான் சொல்றேன், நம்மலாம் வளர்ச்சி அடைந்தது போல பல மடங்கு வேகமா நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள். பாருங்க, நம்மலாம் ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம், ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சாதாரணமாக அதெல்லாம் சம்பாதிப்பார்கள். ஏன்னா கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மேல ஆவியை ஊற்றி இருக்கிறார், சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றி இருக்கிறார், பலுகு பெருகும்படி செய்கிறார்.
நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அலறி செடிகளைப் போல அவர்கள் வளருவார்கள். வேகமா வளர்ச்சி இருக்கும். அவர்களுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். நான் சொல்றேன், பிரமாதமா இருப்பாங்க. கவலையப்படாதீங்க, சந்ததி பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்கள். பிள்ளைகள் போட்டு அவங்கள உருட்டிட்டு இருக்காதீங்க. அவங்க மேல கையை வச்சு தூங்கும் போது கூட அவங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் என்னுடைய சந்ததியின் மேல என் ஆவியும் உம்முடைய ஆவியும் சந்தானத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லுகிறீர். ஊற்றி இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என் பிள்ளை அலறி செடிகளை போல, நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அலறி செடிகளை போல வளரட்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் என்று கர்த்தாவே, நீர் சொன்னதை நிறைவேற்றுற தேவன், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், வாக்கு பண்ணினதில் வாக்கு மாறாமல் இருக்கிற தேவன், உங்களுடைய வார்த்தையின்படி கடவுதுன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதத்தை கூறுங்கள். நான் சொல்றேன், நிச்சயமாகவே நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் பெருகுவீர்கள், ஆசீர்வாதமா இருப்பீர்கள், நன்றா இருப்பீர்கள். நீங்கள் தொடுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வீட்டை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், ஊழியத்தை வளர்ந்து பெருக செய்வார். எல்லாத்திலையும் ஒரு பெரிய விடுதலையும் சமாதானமும் ஒரு பெரிய வெற்றியும் பெருக்கமும் உண்டாகும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இவ்வளோ நாள் நாங்கள் எங்களுடைய பலத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரயாசத்தை பார்த்து பராக்கிரமத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலை கிடைக்காதா அப்படின்னு எங்களுடைய பலத்திலே நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, ஆனா இன்றைக்கு நீர் சொல்லியிருக்கிற என்று ஆவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கு. சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார்னு சொல்லியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலனடைந்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரை இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துறேன். சந்ததி மேலே நாவியும் சந்தானத்தின் மேலே என்னோட ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஊற்றி இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறோம். என்னோட குடும்பம் நன்றாக இருக்கும், வீடு நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், ஊழியம் சிறந்து விளங்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களை தந்திருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவர், உடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். அவர் எங்களுக்கு உள்ளே இருக்கிறார், வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார். ஆண்டவரே, வெளியே இருக்கிறவங்களே அவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்த பொழுது உள்ளே இருக்கிற ஆவியானவரை கொண்டு எவ்வளோ பலமான காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர், இதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உதவி செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்கள் வாய்க்கட்டும், மலைகள் பெயரட்டும். ஆண்டவரே, செங்கடல்கள் பிளக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எரிகோ மதில்கள் ஆண்டவரே கொலாப்ஸ் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இடிந்து விழட்டும் என்று ஜெபிக்கிறேன். மலைகளாம் பெயர்க்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்கட்டும், படிப்பில் சிறந்து விளங்கட்டும், அறிவிலே சிறந்து விளங்கட்டும், பயம் இல்லாத இருக்கட்டும், தைரியம் உண்டாயிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் வரும்போது ஒரு பெரிய பவர் வருது. ஆண்டவர், அந்த பவர் வேலை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராங்க. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய சந்ததி நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்கிற அலறி செடிகளைப் போல வளரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த கவலைகள் நீங்கட்டும், வியாபாரத்தை குறித்த கவலைகள் நீங்கட்டும், தொழிலை குறித்த வேலை குறித்த கவலைகள் நீங்கட்டும், அந்த காரியங்கள்லாம் அவர்களுக்கு வாய்க்கட்டும். ஆண்டவர், எங்களுடைய பலத்தினால் செய்து முடிக்க முடியாதவர்களை எல்லாம் நீர் உம்முடைய ஆவியானவராலே செய்து முடிக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுகிறார். அற்புதங்களை பேசுகிறேன், அதிசயங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.